ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி புரட்டாசி மாத அமாவாசை படையல் சாப்பாடு தான் செய்முறை பார்க்க போகிறோங்க. நான் என்னென்ன ரெசிபி செய்திருக்கேன் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துருக்கேன். நான் செய்திருக்க சமையல்கள் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம கமெண்ட்டில் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத முதல்ல தீர்மானம் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காய்கறிகள் ஃபுல்லாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. தக்காளிலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதுனால நாட்டு காய்கறிகள், அகத்திக்கீரை வச்சு சாம்பார் இதெல்லாம் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்னால் க்ளீன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன். பூஜை ஜாமானும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குளிச்சுட்டு அதன் பிறகு தான் அடுப்பு ஆன் பண்ணுறோம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை தொட்டு கும்பிட்டுட்டு பால் ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு சாதத்துக்கு உலை வச்சுருக்கேங்க. இப்போ பால் நம்ம காய்ச்சி இறக்கி வச்சுட்டோம். அதிலேயே துவரம்பருப்பு, கொஞ்சமான அளவு மஞ்சத்தூள், தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து குக்கரை மூடி விசில் வச்சுட்டிங்க அப்படின்னா பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்து அந்தளவுக்கு சூப்பராக கமகமன்னு வாசனையாக இருக்கும். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துக்குங்க. அந்தளவுக்கு சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம 1 பை 1 அடுத்தது என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி நம்ம ஒரு சொம்பு அளவுக்கு சேர்த்துருக்கேன். புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள். இன்றைக்கி நம்ம வைக்கக்கூடிய ரசம் அரைச்சி விட்ட ரசம் தான் ரெடி பண்ண போகிறோங்க. புளி ஊறட்டும். அடுத்தது உளுந்து வடைக்கு உளுந்து ஊற வச்சுக்கிறேங்க. நான் யூஸ் பண்ணக்கூடியது தோல் உளுந்து தான். இப்போ தோல் உளுந்து வடை செய்யும்போது சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நீங்கள் தோல் உளுந்தில் வடை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாங்க. நம்ம சமையல் முடிச்சுட்டு வடை செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் உளுந்தை ஃபஸ்ட்டே ஊற வச்சாச்சு. இப்போ உலையும் நம்மளுக்கு நல்லா கொதிச்சிடுதுங்க. அரிசி நல்லா கழுவிட்டு உலையில் சேர்த்தாச்சு. இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சி விட்டு ரசம் வைக்க போகிறோம் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன பொருள் சேர்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை போட்டுக்குங்க. தக்காளி 1 கட் பண்ணதையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க. தனியான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. இப்போ சிலருக்கு கொத்தமல்லின்னு சொன்னால் புரியும், சிலருக்கு தனியான்னு சொன்னால் தாங்க புரியும். இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. புளி ஊற வச்சுருந்தீங்களா, அந்த புளியும் அதிலே சேர்த்துட்டு பூண்டு ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது உரிச்சிட்டும் சேர்க்கலாம், உரிக்காத சேர்த்திங்கனாலும் நல்லா தாங்க இருக்கும். இது நல்லா மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இதுதான் நம்ம அரைச்சி விட்ட ரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் அரைச்ச விழுதை ஃபுல்லாக சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சமான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரசம் 5 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு தான் நான் வைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து விசில் வந்துருச்சுங்க. இதை நம்ம இறக்கி வச்சுட்டு அடுத்தது பாயாசத்துக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ ஜவ்வரிசி நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு 1/2 லிட்டர் பால் அதில் சேர்த்துக்கிறேங்க. பால்லே வேக வச்சு இன்றைக்கி பால் பாயாசம் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஜவ்வரிசி நல்லா பால்லே வேகட்டுங்க. இப்போ சேமியா ஒரு 200 கிராம் அளவுக்கு பாக்கெட் இதை எடுத்துருக்கேன். நல்லா உடச்சி விட்டுட்டு இதையும் நம்ம நெய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ சாதமும் நம்மளுக்கு நல்லா வெந்துக்கிட்டே இருக்குதுங்க. இப்போ சாதம் வெந்துட்டுருக்கு, அந்த பக்கம் நம்மளுக்கு ஜவ்வரிசி வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்மளுக்கு சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 வெங்காயம், தக்காளி 2 இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ தக்காளி கட் பண்ணும்போது அந்த நடுவில் வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அந்த தண்டை கட் பண்ணி எடுக்கிறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க. இப்போ பீன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு தான் எல்லாமே கட் பண்ணுறோங்க. இப்போ ஒரு கேரட்டு, கொஞ்சமான அளவு பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்து அதுவும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கருத்து போயிடும். இப்போ அமாவாசையில் அகத்திக்கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க. இது சாம்பாரில் நான் சேர்த்துக்கிறேன். ஒரு சில டைமில் பொரியலாகவும் செய்கிறது உண்டு. இன்றைக்கி சாம்பாருக்காக கொஞ்சமாக எடுத்துகிட்டு மீதி பசுவுக்கு கொடுத்தாச்சுங்க. வாழைக்காயும் அதேமாரி ரொம்பவும் செய்ய வேண்டிய ஒரு பொருள். இன்றைக்கி வாழைக்காய் நம்மக்கிட்ட கிடைக்கல, நம்ம வாங்கிட்டு வரலன்றதுனால அது செய்யலை. இப்போ சாதம் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சிங்க. அதை வடித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேமியா வானலில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நெய் சேர்த்துருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா வறுத்துட்டு இப்போ சாதமும் வடித்து விட்டுக்கிறேங்க. ஏன்னா ஜவ்வரிசி நம்மளுக்கு வெந்துடுச்சு. அது ரொம்ப வச்சுருந்தாலும் குழஞ்ச மாதிரி ஆகிடுங்க. ஒரு பதமான அளவு வெந்ததும் நம்ம சேமியாவை சேர்க்குறது தான் பாயசம் கரெக்டான ஒரு அளவில் வெந்து வரும். இப்போ சாதமும் வடித்து விட்டாச்சு. நம்மளுக்கு சேமியாவும் நான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ஜவ்வரிசியில் சேமியாவை சேர்த்துட்டு அது கொதிச்சிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ரசம் தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, பெருங்காயம், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி விட்ட ரசம் அதில் ஊற்றிட்டோம். இப்போ இது ஒரு கொதி வந்ததும் அப்படின்னா ரசம் நம்மளுக்கு ரெடிங்க. கொத்தமல்லி தழை தூவி இறக்கி விட்டுடலாம். இப்போ ஜவ்வரிசி, சேமியா ரெண்டுமே நம்மளுக்கு நல்லா பாலில் நல்லா வெந்து வந்துடுச்சிங்க. இப்போ பாயாசத்துக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கிறோம்.
1/4 கிலோ அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ 100 ஜவ்வரிசி, 200 கிராம் சேமியா, பால் வந்து 1/2 லிட்டர், சர்க்கரை 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுலாம். சர்க்கரை வந்து கரையட்டுங்க. நம்மளுக்கு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா வறுத்து பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்தது சாம்பாருக்கு இதே கடாயிலே நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்க போகிறோம். பாருங்கள், துவரம் பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வீட்டில் அரைக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள் தாங்க நான் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ கடுகு போட்டோம் இல்லைங்களா, கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ண ஆனியன், தக்காளி இது எல்லாமே சேர்த்து வதக்க போகிறோம். இது வானல் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டோம் அப்படின்றதுனால நான் வந்து பெரிய வானலில் காயை வந்து மாற்றிட்டேங்க. இந்த நான்ஸ்டிக் தவா இருந்துச்சு இல்லைங்களா, இதில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ காய் ஃபுல்லாக இதில் நல்லாவே வதங்கணுங்க. கீரையும் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காயை நல்லா வதக்கி விட்டுடலாம். கீரையும் நல்லா வந்து வதங்கணும். அகத்திக்கீரை வந்து நல்லாவே வந்து வேகணுங்க. வேகாத சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது. அப்படின்றனால அகத்திக்கீரையை வந்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும் எப்போவுமே. இப்போ காய் நல்லா வதங்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கொத்தரங்காய் வந்து பொரியலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த வேலைகள் செய்துக்கிட்டே இதுவும் வந்து இந்த காம்புகள் முன்பின்ன இருக்கிறத ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதுவும் வானலில் சேர்த்துட்டு கொஞ்சமான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து கொத்தவரங்காயை வேக வச்சு செய்திங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பாருக்கு அதுக்குள்ளே மாங்காய் வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. சாம்பார் நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. இப்போ மாங்காய் போட்டுட்டு கொஞ்சமான அளவு புளி கரைச்சி சேர்த்து ஒரு 2 கொதி வந்ததும் இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சாம்பார் வந்து ரெடி ஆகிடுங்க. சாம்பார் வந்து ரெடியாகி நம்ம இறக்குறதுக்கு முன்னே கருணக்கிழங்கு வந்து பொரியலுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி கருணக்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு வானலில் வந்து உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு இதுவும் வந்து மிளகாய்த்தூள் போட்டு நம்ம வறுக்க போகிறோங்க. இப்போ சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ஹாட் பாக்ஸில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாசனையான சாம்பார் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருணக்கிழங்கு கடாயில் போட்டுட்டு கொஞ்சமான அளவு உப்பு சேர்த்து அதுவும் நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொத்தரங்காய் வேக வச்சோம் இல்லைங்களா, அது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நல்லா கொதி வந்திருக்கு. அதுவும் வடிகட்டி எடுத்துட்டோம் காய் தனியாக. இப்போ அதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு சேர்த்துருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொடியான வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் நம்ம வந்து கொத்தவரங்காயை அதில் வந்து சேர்த்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதிகமான அளவு சேர்க்கக்கூடாதுங்க. மிளகாய்த்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சேர்க்கணும். அதிகமாக சேர்த்திங்கன்னா பொரியலோடைய டேஸ்ட்டே போயிடும். இப்போ இந்த மிளகாய்த்தூளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ காய் வேகும் போதே உப்பு நான் சேர்த்துருக்கேங்க. இருந்தாலும் அந்த மிளகாய்த்தூளுக்கு உப்பு வேணும் இல்லைங்களா, அதுக்காக லைட்டான அளவுக்கு தூளுப்பு வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரொம்பவும் சூப்பராக ரெடி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அந்தளவுக்கு அருமையாக இருக்குங்க. இந்த கொத்தவரங்காயெல்லாம் அடிக்கடி நம்ம வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. உடம்புக்கு வந்து அவ்வளோ ஹெல்த்துங்க இது. அமாவாசையில் எப்போவுமே வந்து நாட்டு காய்கறிகள் அதிகமாக செய்கிறது தான் நம்மளுடைய பழக்கங்க. அதனால் நாட்டு காய்கறிகளை அதிகமாக வந்து நான் செய்து வச்சு படைப்பேன் எப்போவுமே. இதுவும் பார்த்திங்கன்னா அளவுகளும் வந்து கொஞ்சமான அளவு தான் செய்வேங்க. ரொம்ப அதிகமான அளவு செய்தாலும் பொருட்கள் வந்து வீணாக போகும். அப்படின்றனால 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவு மட்டும்தான். இப்போ நம்மளுக்கு கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்தது கருணக்கிழங்கு வெந்துருச்சு. அதுவும் வந்து நம்ம இப்போ வறுத்து எடுக்க போகிறோங்க. கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதுக்கும் வந்து மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. நம்ம காய் வேகும்போது இதுக்கும் உப்பு சேர்த்துருக்கோம். அந்த மிளகாய்த்தூளுக்கு தான் உப்பு வந்து லைட்டாக சேர்த்துருப்பேன். இப்போ இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொரியலுக்கு கத்திரிக்காய் வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கிறோங்க. நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்து செய்தோம்னா கத்திரிக்காய் பொரியலாம் சாப்பிட்ற டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு சின்னதாக 3 வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கும் வந்து பூண்டு பல் ஒரு 10 பூண்டு பல் எடுத்து நல்லா இடித்து வச்சுக்கணுங்க கத்திரிக்காய் பொரியலுக்கு. இப்போ கருணக்கிழங்கு வறுவல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அது வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அதுக்கும் கடுகு, உளுந்து, பூண்டு, பொடியாக கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை இதுவும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கத்திரிக்காயை நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். காய் நல்லா வதங்கின பிறகு தான் இதுக்கும் நம்ம வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோங்க. என்னோடய சமையலில் எப்போவுமே வந்து காரம் வந்து
ஆவரேஜாக தான் இருக்குங்க. ரொம்ப அதிகமாக நாங்கள் வந்து காரம் சாப்பிட மாட்டோம். காரம் வந்து எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். ஒரு சில நான்வெஜ்ஜில் மட்டும்தான் காரங்கள் சேர்ப்போமே தவிர, வெஜ் ஐட்டத்தில் எல்லாமே காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். காரம் அதிகம் சாப்பிடக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காரப்பொடி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம மிளகாய் தூள், உப்பு, தண்ணி நம்ம வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுடுங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கத்திரிக்காயை நல்லா மசிச்சு விட்டுறணுங்க. கரண்டியாலே நம்ம கலந்து விடும்போதே கத்திரிக்காய் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இதுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இருந்ததுனால நான் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் துருவல் இல்லாதே கத்திரிக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இப்போ கத்திரிக்காய் பொரியலும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம உளுந்து ஊற வச்சோம் இல்லைங்களா, அது கிரைண்டரில் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வடைக்கு வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. அரிசி மாவு, இப்போ உளுந்து மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணுங்க. ஒரு சில மாவு வந்து எண்ணெய் இழுக்கும், ஒரு சில மாவு அவ்வளோவா எண்ணெய் இழுக்காது. அந்த ஈக்குவலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கணும். இப்போ நான் வந்து 200 கிராம் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ பெருஞ்சீரகம் சேர்த்து மாவை வந்து நல்லா கலந்து விட்டுடணுங்க. இப்போ இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்து நீங்கள் வடை தட்டி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே நல்லா முருகலாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ வடையை போட்டு நம்ம சுட்டு எடுக்கும்போதே தெரியுங்க, வடை எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா பஃபியாக அவ்வளோ உப்பி வருங்க. தோல் உளுந்தில் நீங்கள் வடை செய்து பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 5 அப்பளம் அளவுக்கு நான் பொரித்து எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வடையும் வந்து நம்ம தட்டி போட்டுடலாம். இப்போ தண்ணியில் வந்து கையை கொஞ்சம் நினச்சிட்டு, தண்ணி வந்து படக்கூடாது எண்ணெயில், ஈரம் இருக்கணும். லைட்டான கையில் ஈரம் இருந்தால் தான் மாவு வந்து எண்ணெயில் விழும். நல்லா லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு கையில் வந்து தண்ணி வந்து தொட்டுட்டு உளுந்து மாவு எடுத்து கையில் தட்டி லைட்டாக ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்க அப்படின்னா உளுத்தம் வடை சூப்பராக வருங்க. ஒரே கையாலே போட்டலாம். நம்ம இதுக்கு வந்து 2 கையில் தட்டணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நல்லா மெத்துன்னு சூப்பரான உளுத்தம் வடை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ உளுத்தம் வடை இந்த அளவுக்கு நல்ல பந்து மாதிரி வரணும் அப்படின்னா தோல் உளுந்தில் சூப்பராக வரும். குண்டு உளுந்து கூட இந்த அளவுக்கு வருமானது சந்தேகம் தாங்க. ஆனால் தோல் உளுந்து வந்து நல்ல பஃபியாக வருங்க. இப்போ உளுந்தும் வந்து நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. கரெக்டாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சினாலே போதுங்க. 20 நிமிஷம் அப்படி இல்லைன்னா 1/2 hour ஊறிச்சினாலே போதும். உளுந்து வந்து அப்போ தான் வடை வந்து நம்மளுக்கு எண்ணெய் இழுக்காமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் இழுக்கும் கண்டிப்பாக. மாவு இந்த அளவுக்கு நல்லா பஃபியாக உப்பி வராது அரைக்கும் போதே. அதனால் கரெக்டான அளவில் ஊற வச்சு நீங்கள் கரெக்டாக வடை சுட்டிங்க அப்படின்னா வடை சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா ரெசிபியுமே செய்தாச்சுங்க. இதுக்கப்புறம் படைச்சிட்டு சாப்பிட வேண்டியது தான். இப்போ படையல் போட்டாச்சு. இப்போ நம்ம என்னென்ன ரெசிபி செய்தோம் அப்படின்றத இப்போ பார்த்துடலாங்களா. சாதம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு சாம்பார், இப்போ கருணக்கிழங்கு வறுவல், கொத்தவரங்காய் பொரியல், இப்போ கத்திரிக்காய் பொரியல், இப்போ அரைச்சி விட்ட ரசம், தயிருங்க. இப்போ மெதுவடை 2 வச்சுக்கலாங்க. மெதுவடைனும் சொல்லுவாங்க, உளுந்த வடைனும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவடை 2 வச்சாச்சு. கூடவே வந்து அப்பளம், நல்லா கிருமியான பாயாசங்க. பால் பாயாசம் சாப்பிட வந்து டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இன்றைக்கி படையல் சாப்பாடு இது தாங்க. இன்றைக்கி படைச்சிட்டு காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சு. எல்லாமே வந்து உப்பும் சரி காரமும் சரி ரொம்பவே கரெக்டாக இருந்தது. இப்போ ரசத்தில் மட்டும்தான் லைட்டான உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது. மற்றபடி எல்லா பொருளுமே உப்பு வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எப்போவுமே படையலுக்கு ரெடி பண்ணக்கூடிய சாப்பாடோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.